நிறைய விஷயங்கள் யூதர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றம் செய்வாங்க. அதை நல்லா விளங்கிக்கோ. யூதர்களுக்கு யகூதிகள் நிற்கிறாங்களே, நான் போன சனிக்கிழமை உங்களுக்கு சொன்னேன், யகூதிகளுக்கு மாற்றம் செய்ய சொல்லுவாங்க. அவங்க வெற்றமாய் முடி வெட்டுறது, அவங்க ஆடைகள் அவங்களோட ஆடைகளை போல ஆடை அணிகிறது, அவங்களுக்கு ஒப்பாங்க வானம் சொல்லிக்கிறாங்க. யூதர்கள் அவங்க செஞ்ச பெரிய பிள்ளை தெரியுமா, கண்ட கையாலே வேதத்தை மாத்தினாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மிச்சம் தெளிவாக சொல்றாங்க. அவங்களோட கையாலேயே யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம், அவங்களோட கையாலே வேதத்தை மாத்திட்டு சொன்னாங்க, ஹாதா மின் இந்தில்லாஹ் ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொன்னாங்க. அப்படிப்பட்டவங்க தான் யூதர்கள். வேதத்தை மாத்திட்டு தௌராத் அப்படியே கையால் எழுதிட்டு சொன்னாங்க, இது யாருடைய வேதம், இது அல்லாஹ்வுடைய வேதம். எவ்வளவு அபாண்டமான பொய். அதுல எதை மாத்தினாங்க தெரியுமா, நபியுடைய வர்ணனை அப்படியே மாத்தினாங்க. யூதர்கள் நபியுடைய வர்ணனை அப்படியே மாத்தி, நபியோட கொண்ட நீட்டமா இருக்கும், கல்லு மாதிரி இருக்கும், நபியோட கண் நீளமா இருக்கும், இப்படி எல்லாம் மாத்தினாங்க. யூதர்கள் லேசானாக்கள் இல்ல. இன்னைக்கு எங்கட வாலிப சமூகம், எனக்கு கவலையான விஷயம், வாலிப சமூகம் ஏமாந்து போடுறாங்க யூதர்களுக்கு பின்னால. அவங்களோட இஷ்டம் இல்ல. எங்களுக்கு கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை காட்டியிருந்தீங்க. யூதர்கள் நபிமார்களே கொண்டாங்க. அவங்கள விளங்கணும். வாலிபர்கள் இருக்கிறீங்க மஜ்மால, அவங்கள விளங்குங்க. வயக்துலூன நபிய்யீன பிகைரி ஹக், ஒரு இடத்துல பிகைரி ஹக் என்று வந்திருக்குது, ஒரு இடத்துல பிகைரில் ஹக் என்று வந்திருக்குது. நபிமார்களை எந்த உரிமை இல்லாம கொண்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரத்துக்குள்ளால் இருந்தாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை வெட்டி போட்டாங்க. அவனோட மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செஞ்சு போட்டாங்க. ஒரே நாள்ல 70 நபிமார்களை கொண்டாங்க. சும்மா இல்ல. இப்ப இருக்கிற பலஸ்தீன் மக்களுக்கு அடிக்கிறாங்களே யூதர்கள், சும்மா லேசானாக்கள் இல்ல, லேசா நினைச்சிருவானோ. அந்த காலத்துல இருந்து நபிமார்களுடைய காலத்திலேயே அநியாயம் செஞ்சவங்க தான். லேசான அநியாயம் செய்யல. நபிமார்களை கொண்டு குவிச்சாங்க, அநியாயம் நிறைய செஞ்சாங்க, வாக்குக்கு மாற்றம் செஞ்சாங்க. கைபருடைய யுத்தம் நடந்தே பனு குறைவாக்களும் பனு நபீர்களும் நபிக்கு வாக்குக்கு மாற்றம் செஞ்சாங்க. வாக்கு கொடுத்தாங்க, உங்களுக்கு எதிராக நாங்க யுத்தம் செய்ய மாட்டோம் என்று. நபிக்கு மறைவாக இருந்து கொண்டு இந்த யூதர்கள் யுத்தம் செஞ்சாங்க. நபிக்கு எதிராக யுத்தம் செஞ்சவங்க, சும்மா லேசானாக்கள் இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வோட ஆர்டர், வாங்க இந்த கூட்டத்தோட யுத்தம் செய்வோம். என்னமா சொன்னாங்க, அந்த ரப்புக ஃபகாத்திலா, நீங்களும் உங்களோட ரப்பும் போயிட்டு யுத்தம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா நல்லா விளங்கிக்கோங்க, ஆக டேஞ்சரான ஆக்கள் யூதர்கள். நீங்களும் உங்களோட ரப்பும் யுத்தம் செய்யுங்க. ஆக கோழையானவங்க அவங்க தான், பின்னுக்கு இருந்து அடிப்பாங்க. இந்த பலஸ்தீன மக்கள் மிக முக்கியமான மக்கள். நபியோங்க ஷாமுக்காக துஆ செஞ்சு இருக்கிறாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, அல்லாஹும்ம பாரிக் ஃபீ ஷாமினா. தெளிவான ஹதீஸ் வந்திருக்கு. ஷாமுடைய அந்த ஊருக்கு நீ பரக்கத் செய்வாயா. ஜோர்தான், லெபனான், பலஸ்தீன், இப்படியான ஊர்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஷாம். சும்மா லேசான இடம் இல்ல. நபிமார்களை சுமந்த மண், நபிமார்களை சுமந்த மண். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கின மண், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கின மண். 8000 சஹாபாக்களோட கபர் இருக்கிறாங்க. எத்தனை பேருங்க? 8000 சஹா, எல்லாம் ஆதாரத்தோட சொல்றேன். 8000 சஹாபாக்களோட கபர் இருக்குது. அந்த பலஸ்தீன மண்ணை சுமந்திருக்குது. கிப்லத்துல் ஊலா, எங்களோட முதல் கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸா. 16-17 மாசங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவை முன்னோக்கிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மண் தான் பலஸ்தீனுடைய மண். லேசாக நினைச்சிருவானோ. முதல் கிப்லா அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, முதல் கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸா. தூய்மையான இடங்கள். இன்னைக்கு எப்படி ஆக்கிக்கிறாங்க, அல்லாஹ் அக்பர். நோம்பல கேள்விப்பட்டோமா இல்லையா? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க இல்ல, வார சாப்பாடை தடுத்து இருக்கிறாங்க. தண்ணி, நோம்பு திறக்க தண்ணி இல்ல. அந்த பச்சிலம் பாலங்களுக்கு நோம்பு திறக்க தண்ணி இல்ல. எவ்வளவு அநியாயம் சொல்றது. இந்த யூதர்களுக்கு தான் நபி அவங்க சொன்னாங்க, தடுத்துக்கோங்க, அவங்களை பின்பற்றவான. தெளிவா குர்ஆன் சொல்லுது, மூமின்களுடைய எதிரிகள் என்றே சொல்லுது. யூதர்கள் மூமின்களுடைய எதிரிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. மூமின்களுடைய எதிரிகள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல லதஜிதன்ன அஷத்தன் நாஸ் அதாவத்தல் லில்லதீன ஆமனுல் யஹூத், மக்களுக்கு ஆக கடுமையானவங்க இந்த யூதர்கள் தான். நல்ல திட்டம் போடுவாங்க, நல்ல திட்டம் தீட்டுவாங்க. வாலிபர்கள் மிச்ச கவனமா இருங்க. உங்களோட முடி வெட்டுறதுல இருந்து,
நபியுடைய சுண்ணத்தை பாருங்க. உங்களோட ஆடையில நபியுடைய சுண்ணத்தை பாருங்க. உங்களோட சாப்பாடுல நபியுடைய சுண்ணத்தை பாருங்க. எப்பயும் நபிய உங்களோட தலைக்கு மேல வச்சுக்கோங்க, உங்களோட உயிருக்கு மேல வச்சுக்கோங்க. யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்க. யூதர்கள் அன்பு வைக்கவான, யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்க. பசியோட ஈக்கிற நபிக்கு சாப்பாடு கொடுக்கிற வாங்கன்னு சொல்லி கூட்டு போனாங்க. என்ன செஞ்சாங்க சகோதரர்களே? ஆட்டுடைய முன்னங்கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக விருப்பமாக தின்வாங்க. ஷாத்துன் மஸ்மூமா, ஷாத்துன் மஸ்மூமா, புகாரியுடைய ஹதீஸ். நபிக்கு கூப்பிட்டு நபிய சாப்பாடு வச்சுட்டு எவ்வளவு பெரிய திட்டம் போட்டாங்க அந்த யஹூதி பொம்பளை. சாப்பாட்டுட முன்னங்கால்ல ஃபுல்லா நஞ்ச பூசி வச்சாங்க. நஞ்ச பூசி வச்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து ஒரு வாய் தின்னுட்டாங்க. முன்னங்கால் பேசிச்சு, முன்னங்கால் சொல்லிச்சு, நபியே இதுக்கு போற ஒரு வாய் தின்னவான நபின்னு சொல்லிச்சு, இதுக்கு போற ஒரு வாய் தின்னவான்னு சொல்லிச்சு. எப்படி பட்டிருப்பாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சக்கராத்துல ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல இருந்து, யா ஆயிஷா மா அஸாலு அஜிது அலமத் தஆம் அல்லதி அகல்து பி கைபர், கைபர்ல சாப்பிட்ட சாப்பாடு இருக்கிறே அதுல வருத்தத்தை இப்ப உணர்ந்து கொண்டிருக்கிறது சொன்னாங்க. எப்படி வருத்தம் தெரியுமா? இன்னொரு ஹதீஸ்ல தெளிவாக வந்து, அதே ஹதீஸ்ல ஏங்க ஒவ்வொரு முள்ளு முள்ளா மூட்டு மூட்டா நோவுது ஆயிஷாவின்னு சொன்னாங்க. ஒரு வாய் சாப்பிட்டதுக்கு சகோதரர்களே. யூதர்களை நேசிச்சிருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வந்து ஏன் பின்பற்றவான்னு சொன்னாங்க. ஆஷூராவுடைய நோம்பு அவங்களும் பிடிச்சாங்க தான் சொன்னாங்க. இல்ல இல்ல, நீங்க மாற்றம் செய்யுங்க, அவங்களுக்கு 9வது நோம்பு பிடிங்க சொன்னாங்க. அப்படி இல்லாட்டி 10வது நோம்பு அவங்க பிடிக்கிறாங்களா, 11வது நோம்பு நீங்க பிடிங்கன்னு சொன்னாங்க. ஏன்? அவங்களுக்கு மாற்றம் செய்யுங்க. யூதர்களை பின்பற்றவாங்க. அவங்க ஒரு நாளும் நாங்க அவங்களோட வேதத்தை பின்பற்ற காட்டி திருப்தி அடைய மாட்டாங்க. நாங்க அவங்களோட வேதத்தை பின்பற்றணும், அப்பதான் அவங்க திருப்தி அடைவாங்க. வலன் தர்வா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், குர்ஆன் மிச்சம் தெளிவா சொல்லுது. உங்களை ஒரு நாளும் அவங்க ஆசை வைக்க மாட்டாங்க. வலன் தர்வா, அவங்க ஒரு நாள் உங்களை பொருந்திக் கொள்ள மாட்டாங்க. நீங்க அவங்களோட வேதத்தை பின்பற்றணும். சகோதரர்களே, நிறைய சொல்லலாம் சகோதரர்களே. ஒவ்வொரு நாளும் தொழுகையில் ஓதுறமே இல்ல, கைருல் மக்தூபி அலைஹிம். மக்தூப் என்ற யார் தெரியுமா? இந்த யூதர்கள். அல்லாஹ்வால் கோபம் கொள்ளப்பட்டவர்களுடைய வழியை காட்டிடாதே அல்லாஹ். அவங்களோட வழி எங்களுக்கு காட்டிடாத, நரகத்துக்கு கொண்டு போயிட்டு சேர்த்துரும். அல்லாஹ்வால் கோபிக்கப்பட்டவர்களுடைய வழி, அந்த யூதர்களுடைய வழி எங்களுக்கு காட்டாதே அல்லாஹ். அல்லாஹ் கிட்ட கேட்கணும் துவா. தஃசீர் படிக்கிறோம் தானே, அந்த துவாவை நினைச்சு கேட்கணும். யா அல்லாஹ், அவங்களோட வழி எங்களுக்கு காட்டிடாத, அவங்களோட வழி எங்களுக்கு சரி வராது யா அல்லாஹ். கைரில் மக்தூபி அலைஹிம் மிச்சம் தெளிவாக வந்திருக்கு சகோதரர்களே. பலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்யுங்க. உங்களோட ஒவ்வொரு ஃபர்தான தொழுகையிலையும் துவா கேளுங்க. இடையில வந்த சப்ஜெக்ட் நான் சொல்றேன். ஒவ்வொரு தொழுகையிலையும் அவங்களுக்காக துவா கேளுங்க. அந்த மக்கள் ஈடேற்றம் பெறணும். இன்றைக்கு உலகத்திலே ஆக கூட விதவைகளும் அனாதைகளும் இருக்கிற நாடு கணிப்பீடு சொல்லுது சகோதரர்களே. இன்னைக்கு ஆக கூட விதவைகள் இருக்கிறாங்க, ஆக கூட அனாதைகள் இருக்கிற நாடு இருக்கும் என்றால் அது பலஸ்தீன மண் தான் சகோதரர். ஆனா அல்லாஹ் அந்த சுகதாக்கள் நாளைக்கு மறுமையில சொல்லுவாங்களாம், அல்லாஹ் நாங்க இன்னும் இரும்பு சீப்புகளால வெட்டப்படக்கூடாதா, துண்டு துண்டு ஆக்கப்படக்கூடாது. ஏன்னா சொர்க்கத்துடைய இன்பத்தெல்லாம் காட்டிடுவாங்க. காட்டினதுக்கு ஒரு நினைப்பாங்களா, அடே இவ்வளவு பெரிய சொர்க்கத்தெல்லாம் வச்சிருக்கிறாங்க, அதுக்குதான் அல்லாஹ் அந்த மக்களுக்கு அந்த சுகதாக்களா கொடுத்துக்கிறான், ஷஹீதுகளை ஆக்குறான். ஏன்? சொர்க்கத்துடைய பெரிய அந்தஸ்து இருக்குது அவங்களுக்கு. அவங்க சொல்லுவாங்களாம், அல்லாஹ் என்னை துண்டு துண்டு ஆக்கேன் செய்ய அல்லாஹ் சொல்லுவாங்க, என்னைய கத்திரி சீப்புக்களால் வெட்டப்படேன்னு சொல்லுவாங்களாம். ஏண்டா அல்லாஹ் பெரிய அந்தஸ்து கொடுக்கிறான். லேசான அந்தஸ்து இல்ல, லேசா நினைச்சிருவாங்க, பெரிய அந்தஸ்து. ஒவ்வொரு ஷஹீதுக்கும் பெரும் பெரும் அந்தஸ்துகள் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். நாளைக்கு என்ன தெரியுமா செய்வாங்களா, கடைசி காலத்துல ஓடி ஒளிவாங்களாம், ஓடி ஒளிவாங்களாம். ஒவ்வொரு செவரும் பேசும், ஒவ்வொரு செவரும் பேசும், ஒவ்வொரு மரமும் பேசும். ஹத்தா யகூல ஷஜர் வல் ஹஜர் யா முஸ்லிம் யா அப்துல்லாஹ் கல்ஃபி, ஏன் முஸ்லிமே அப்துல்லாவே என்ன பின்னுக்கு இவன் ஒளிஞ்சு இருக்கிறான்னு சொல்லுவான். செவர் காட்டி கொடுக்கும், மரம் காட்டி கொடுக்கும். பயந்து ஓடுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களுடைய கை, அவங்களோட அந்த ரேகையில கையை வச்சு கொண்டு அப்படியே இறங்குவாங்க வானத்தில் இருந்து. 2வது வானத்தில் இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல இல்ல, அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல இல்ல, நீங்க நினைச்சிடவான ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டேன். வமா கதலூஹு வமா ஸலபு, அல்லாஹ் சொன்னா அவங்க கொலை செய்ய இல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை, நாங்க உயர்த்தினோம். வமா ஸலபு, அவங்க சிலுவையில் அறைய இல்ல. நீங்க நினைச்சு அவங்க 2 கையை ஆணி அடிச்சுக்கிறாங்க, சிலுவையில் அரைஞ்சுதான் நினைக்கிறீங்க. அவங்க சிலுவையில் அறையப்படல.
வலாக்கின் சுப்பிஹ லஹு, அவரை போற ஒரு வாலிபரை தான் கொண்டாங்க. அவரை போற ஒரு வாலிபரை தான் கொண்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல இல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வார காலத்துல மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்துருவாங்க. மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியா நான் மஹ்தி என்று. அவங்களோட பட்ட பேர் தான் மஹ்தி, ஹிதாயத் கொடுக்கப்பட்டவர். அவட பேர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏண்ட வாப்பட பேர் அவட வாப்பட பேர் ஆயிருக்கு, ஏண்ட பேர் அவட பேர் ஆயிருக்கு. ஏண்ட பேர் அவட பேர் முஹம்மத், ஏண்ட வாப்பட பேர் தான் அவட பேர், அவட வாப்பட பேர் அப்துல்லா. ஒரே நாள் இரவுல காபால வச்சு எல்லாரும் பையத் செய்யற அளவுக்கு நிலைமை வரும். அப்பதான் அவருக்கு தெரியும் நான் மஹதி என்று சொல்ல. ஒளிவாங்க கர்கத் என்ற மரத்தை தவிர நினைவச்சுக்கோங்க. என்ற மரத்தை தவிர அந்த மரத்தை இப்ப நாட்டி கொண்டிருக்கிறாங்க. இஸ்ரேல்ல, அமெரிக்கால அந்த மரம் நட்டப்பட்டு கொண்டு. ஏன் தெரியுமா? அந்த மரத்தை நபி அவங்க சொன்னாங்க மின் ஷஜரில் யஹூத், இது யஹூதுடைய மரம் சொன்னாங்க. அந்த மரம் மட்டும் பேசாது, அந்த மரம் மட்டும் பேசாது. அந்த மரம் என்னதை சொல்லும்? அந்த மரம் மறைய சொல்லும், பேசாது, அது காட்டி கொடுக்காது. அதனால இப்ப அந்த மரத்தை தேடி 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 அது அப்படியே ஓரப்புறங்கள்ல தோட்டங்கள்ல நட்டி வச்சுக்கிறாங்க. ஒளிகிறது. அவனுக்கு தெரியும் இந்த நாளொன்று வரும் என்று. இப்படி மரங்கள் பேசும். நபியுடைய ஹதீஸ் தெரியும். கர்கத் என்ற மரம் மட்டும் பேசாது என்று யஹூதிகளுக்கு தெரியும். சகோதரர்களே, வாலிபர்களே, அதுல மிச்சம் கவனமாக இருங்க. முக்கியமான விஷயம், நபியோட எல்லா ஹதீஸையும் பாருங்க. யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்க, யூதர்களுக்கு மாற்றம் ஏன் சொன்னாங்க? சும்மா லேசாக சொல்லல சகோதரர்களே.